பூரி கிழங்கு டீ இட்லி சாம்பார் சட்னி பூரி கிழங்கு சாப்பிட்டு முடிச்சாச்சு. எல்லாரும் ரெடி ஆகிட்டு சாப்பிட்டுட்டு ரெடி ஆகிட்டு கிளம்பிட்டோம் வெளியே சுற்றி பார்க்கறதுக்கு. வழியாக ஃபஸ்ட்டே ட்ராவல் பண்ண வந்துட்டோம். அட்வென்ச்சர் கேம் ஸ்பாட்டு ஃபுல்லாமே ஜிப்லைனு பங்கி ஜம்பிங் நினைக்கிறேன். அப்புறம் நடந்து வருதானா பாருங்கள், வேறு அதில் சைக்கிளும் உண்டுன்னு நினைக்கிறேன். ஜெயின் ஸ்விங் எல்லாமே அட்வென்ச்சர்ஸ் கேம். சும்மா போயிட்டு வரோம் மேல. ஆமால அவனை மூஞ்சப்பார்ல ஹில் கிளைம் ரேசிங் மாதிரி இருக்குது. விளங்காது, இதான் நம்ம பார்த்துருக்கோம். அந்த பொண்ணு பாவம் அழுவ வச்சுட்டாங்க. சைக்கிள் சுத்திட்டான், தலைவன் சுத்திட்டான். அது பஸ்ஸில் இந்த ஃபோர்ஸ் வரும்ல, பஸ் கிராவிட்டி பஸ். ஆமாம், என்ன 10 ரூபான்னு வரும் போல. ஒரு 2 ரவுண்ட் சுற்றுவாங்களா தலையில, அவ்வளோதான். ஏன்னா அவன் தான் சுற்றி விடுறான். சைக்கிள் எதுக்கு ஓட்டுறான் அவன்? அப்போ அவன் ஓட்டவே மாட்டேங்காம சைக்கிளு. கண்டிப்பாக நம்ம வீட்டில் உள்ள சின்ன பசங்க, நம்ம குழந்தைங்க எல்லாரையும் நம்ம கூட்டு போவோம் கண்டிப்பாக. அப்போ நம்மளும் அடல்ட்ஸாக இருக்கும்போது நம்ம பெரிய பெரிய இந்த அட்வென்ச்சர்ஸ் கேம் நம்ம விளையாண்டுலாம். இப்போ சின்ன பசங்களுக்கு அவங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும். அது அவங்களுக்காக தான் இந்த மாதிரி செல்ஃப் டிரைவிங் பைக்ஸ் அண்ட் கார்ஸ்லாம் அங்கே இருக்கும். அவங்க ஓட்டுற மாதிரி அவங்களுக்கு ஒரு ஃபீல் கிடைக்கும். அவங்களும் இந்த டூரை கண்டிப்பாக நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. இங்கே ஆரம்பித்து அங்கே கடைசியில் போய் எண்ட் ஆயிரும் ஜிப்லைன். சவார் வானத்தை தொட்டுட்டு வா. அவங்களே நல்லா சேஃப்டியாக தான் இருக்குது, டேஞ்சர் எதுவும் இல்லை. பிஸ்மில்லா பிஸ்மில்லா சொல்லு. ஜெயிண்ட் ஸ்விங், அல்லுடும்.
கிளாஸ் பிரிட்ஜ் இங்கே தான் கேப்சர் பயந்து நொடியில் நின்றுக்கிட்டு இருப்போம். கிளாஸ் பிரிட்ஜ் வந்துட்டு இருந்தோம். திடீர்னு ஒரு இடத்துல நிப்பாட்டினாங்க. ஒரு மாதிரி சின்ன சின்ன கடைகள்லாம் இருக்குது. கொஞ்சம் அதிக தூரத்துக்கே இருக்குது. சார் இது பைன் ஃபாரஸ்ட் போகிற வழியா? பைன் ஃபாரஸ்ட் பரவாயில்ல. கொடைக்கானல் பைன் ஃபாரஸ்ட் என்ட்ரி வந்து வித்தியாசமாக இருக்கும். இது ஒரு வித்தியாசமாக இருக்குது. ஆனால் அங்கே ஒரு கூண்டு இருந்துச்சுல. மதிடா பைன் ஃபாரஸ்ட் லுக்கிங் குட். ஸ்லிப்பரியாக இருக்குது வழி. என்ன சாதி கேனல் போட்டு வருங்களா? அந்த மாதிரி அவ்வளோ போய் அடி சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கும். ஃபோட்டோஸ் இருக்க ஏரியா நல்லா தான் இருக்குது. எல்லாரும் ஒரு மரத்தை பிடிச்சி நிற்காங்க. கூட்டம் நல்லாவே இருக்குது. பிரியாணி இருக்குது. ஃபேன் வேண்டாம் இருந்தாலும் ஓடுது. அங்கேருந்தே செம்மையாக காற்று வருது. கேரளா பிரியாணி. இன்றைக்கி தான் நான் கேரளா பிரியாணி மஞ்சள் கலரில் இருந்து பார்க்குறேன், எல்லோ கலரில். இது வரைக்கும் நான் சாப்பிட்ட கேரளா பிரியாணி எல்லாமே ஒயிட்டில் தான் இருக்கும். ஊறுகாய் சூப்பராக. தமிழ்நாடு பிரியாணி கேரளா பிரியாணி எது பெஸ்ட்டு? தமிழ்நாடு பிரியாணி தான். வயநாட்டில் சாப்பிடும்போது வெள்ளை கலரில் இருந்துச்சு. வயநாட்டில் இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் மஞ்சள் கலர் பிரியாணி. இதா பசியா கேரளாவில் எவ்வளோ தண்ணிக்கு பதில் வெண்ணி தரேன்ல. செமிச்சுரேண்ணா. ஒரே டேபிள் உட்காந்தோம். சாப்பாடு நல்லா தான் இருந்துச்சு. பிரியாணி ஒரு சில பேர் பிரியாணி சாப்பிட்டாங்க, ஒரு சில பேர் ஒயிட் ரைஸ் சாப்பிட்டாங்க. நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு பசங்க எல்லோரும் ஹோட்டல் விட்டு வெளியே வந்துட்டோம். வெளியே வந்து நிற்கும் போது பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு 3 ஜீப் வந்துச்சு. அப்போ தான் பசங்கள்லாம் சொன்னாங்க 3 ஜீப்புமே நம்மளுக்கு தாங்கிற மாதிரி. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆஃப் ரோட் போகிறதுக்குன்னு சொன்னாங்க. அப்புறம் எங்களோட வேன் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து டேரெக்டாக ரூமுக்கு போயிடுச்சு. நாங்கள் ஸ்டே பண்ணிகிட்டு இருக்க ரூமுக்கு போயிடுச்சு. அப்புறம் அந்த 3 ஜீப்லேயுமே நாங்கள் 20 பேருமே ஏறிக்கிட்டோம். ஒரு வண்டியில் 7 பேருங்கிற மாதிரி ஏறிக்கிட்டோம். அப்படியும் நாங்கள் ஆஃப் ரோட் போகிறதுக்கும் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். வாகமூன் போனீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஆஃப் ரோட் ஜீப் ரைடு வந்து மஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். எதுக்காக சொல்கிறேன்னா இங்கேருந்து நம்ம அவ்வளோ காசு செலவு பண்ணி நாங்கள் அவ்வளோ தூரம் போகிறோம். போயிட்டு இந்த ஜீப் ரைடு போகாமல் வந்தோம்னா நம்ம ட்ரிப்பே வந்து ஒர்த் இல்லாத மாதிரி ஆயிரும். அதுக்காக தான் சொல்கிறேன். 100% நான் சொல்லுவேன், இந்த ஆஃப் ரோட் ஜீப் ரைடு வந்து மஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா அவ்வளோ ஒர்த்து. நம்ம கொடுக்குற காசுக்கு வந்து அவ்வளோ ஒர்த்தாக இருக்கும். அவ்வளோ என்ஜாய் பண்ணலாம். பசங்களோடய ரொம்ப என்ஜாய் பண்ணலாம். ஃபன் பண்ணிட்டு வைப் பண்ணிட்டு நம்ம அந்த ரோட்டில் போவோம். ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த போகிற ரோட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பள்ளமும் மேடுமா குண்டும் குழியுமா ரொம்ப இருக்கும். அதில் வந்து அவங்க ட்ரைவ் பண்ணுற விதமும் சரி, அவங்க ஃபாஸ்ட்டாக போகிறது, கட்டடிச்சு போகிறது, அதெல்லாம் ரொம்பவே ஒரு ஃபன்னாக ஒரு ஜாலியாக இருக்கும். இதனை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோடு போகும்போது சவுண்டு போட்டுட்டு என்ஜாய் பண்ணிட்டு சத்தம் போட்டு போவோம். இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு நல்ல ஒரு வைப் க்ரியேட் ஆகும். அதுக்காக தான் சொல்கிறேன், மஸ்ட்டு ட்ரை பண்ண வேண்டிய விஷயம் அந்த ஆஃப் ரோட் ஜீப் ரைடு. ஆஃப் ரோட் போயிட்டு இருக்கும்போதே திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துக்குள்ளே கூப்பிட்டு போனாங்க. அங்கே ரோடு எண்ட் ஆகிடுச்சு. என்னென்னு கேட்கும்போது ஒரு டனலுக்கு போகணுன்னு சொன்னாங்க. உள்ளே கொஞ்சம் தூரம் நடந்து போனால் அந்த டனல் வரும்னு சொன்னாங்க. நீ என்ன
அகச்சானே இருக்கும், போக முடியாதா? ரொம்ப தூரம் போகக்கூடாது, 3.5 கிலோமீட்டர் நீளம் போகும். ஒரு வழியாக உள்ளே போயிட்டு வெளியே வந்துட்டோம். ரொம்ப தூரம்லாம் உள்ளே போகலை, அது ஒரு 3 கிலோமீட்டருக்கு மேலே இருக்குன்னு சொன்னாங்க. ஒரு 200 மீட்டர்ஸ் போயிருப்போம். அப்புறம் ரொம்ப இருட்டாக இருந்துச்சு, அதனால் வெளியே வந்துட்டோம். ஆனால் சவுண்டு மட்டும் போடாத மேலே போகிற வரைக்கும். ஓகேண்ணா. இறங்கி வந்தால் எனக்கு சவுண்டு கேட்காது, நீங்கள் போடுற சவுண்டு. புரியுது. பாட்டே போட வேண்டாம். சின்ன ரோடு, ரொம்ப ரிஸ்கி. கிட்டத்தட்ட 15 வண்டிக்கு மேலே ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் நாங்கள் 3 வண்டி மட்டும் தான் வந்தோம். உள்ளே ஒரு 10 வண்டி, இங்கே வெளியே ஒரு 8-10 கிட்ட ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். போயா மச்சி 20 நினைச்சா 20க்கு மேலே வண்டி நிற்குது. இந்த டைமிங்கில் தான் எல்லா வண்டியும் வருது. ரொம்ப ரிஸ்கியான ரோடு தான். வண்டி வேறு வருதுண்டா. நீ இங்கோട്ട് പിടിച്ച് പോടാ. போயிட்டு போ நேரம் ட்ரெக்கிங் ஆஃப் ரோடு முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் நல்ல வியூ. செங்குத்தாக தான் இருக்குது நடக்கிறது. இது கேட்டு பார்த்தோம், ஜீப் மேலே போகலாமான்னு. முடியாது, இது ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டின்னு சொன்னதில்ல, நடந்து போகிற வேண்டிய சூழ்நிலை. எல்லாருமே எக்ஸாஸ்ட் ஆயாச்சு. உலகத்தில் உயரமான மலையா? கிட்டத்தட்ட 1.25 மீட்டர் ட்ரெக்கிங், 1.25 கிலோமீட்டர் ட்ரெக்கிங் போயிட்டு இருக்கோம். குத்தரை தான் இருக்குது. உருண்டு உளுந்தனா உருண்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதான். இங்கே வந்து அதுக்கு மேலே செமையான வியூவாக இருக்க. மாஷா அல்லாஹ், வேற மாதிரி உண்மையிலே. போகலாம், திரும்பி வர முடியாது. ஆமாம், செம வியூ. ஆஃப் ரோடு மாதிரியே தான் இங்கேயும். ஆஃப் ரோட்லேயும் நாங்கள் தான் ஃபஸ்ட் என்ட்ரி கொடுத்தோம், அது கூட்டம் வந்துச்சு. இங்கேயும் நாங்கள் தான் ஃபஸ்ட் என்ட்ரி கொடுத்தோம், அதுக்கப்புறம் ஃபுல் கூட்டம். ஒரு வழியாக ட்ரெக்கிங் போயிட்டு வந்துட்டோம். ட்ரெக்கிங் பார்த்தீங்கன்னா ஏறும்போது ரொம்பவே கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஏன்னா வீடியோவில் பார்த்துருப்பீங்க, அவ்வளோ ஸ்லோப்பாக இருந்துச்சு. கஷ்டப்பட்டு தான் ஏறணும். ஏறி அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு நல்ல வியூ கிடச்சிருச்சு. சூப்பராக தான் இருந்துச்சு. நல்லா என்ஜாய் பண்ணிட்டு உட்காந்து பசங்கள்லாம் பேசிட்டு அதுக்கப்புறம் இறங்கி வந்துட்டோம். இறங்கும்போது பெருசாக கஷ்டம் தெரியலை, ஏன்னா ஸ்லோப்பாக தான் இருந்ததுனால நாங்கள் மெதுவாக வந்தாலே போதும், அது ஈஸியாக தான் இருந்துச்சு.
அப்புறம் பார்த்தீங்கன்னா டைம் ஒரு 6:30 ஆனதுனால அங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு எங்களை கூட்டு போனாங்க. அந்த இடம் ரொம்ப சூப்பராக இருக்கும்னு சொன்னாங்க. ஏதோ பனிலாம் வரும், நம்ம அதை தொடுற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி சொன்னாங்க. இது வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில்லை. இதுதான் ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறோம். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 6:50 தான் ஆகுது. ஆல்மோஸ்ட் 7 ஆகிடுச்சு. ஒரே ஒரு வருத்தம் தான் என்னென்னா லைட் இல்லை, வெளிச்சம் இல்லை, அதான் விஷயம். ஏன்னா இந்த இடம் அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கலாமான்னு தோணுது. பட் பரவாயில்ல, நம்ம நேரத்துக்கு லைட்னிங் இருக்கிறதுனால இன்னுமே சூப்பராக இருக்குது அந்த இடம் எல்லாமே. அந்த நேச்சர், அந்த மவுண்டெயின், க்ளவுட்ஸ் எல்லாத்தையும் ஒன்றா பார்க்கும்போது சூப்பராக இருக்குது. வீடியோவில் பார்க்கும்போது அந்த பனி மூட்டம் போகிறது வந்து கிளியராக தெரியுதான்னு தெரியல. பட் நேரில் பார்க்கும்போது வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப வைப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் பசங்கள்லாம் பார்த்துட்டு துள்ளி குதிச்சு வைப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு நேரில் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். டைம் பார்த்தீங்கன்னா 7 தாண்டிடுச்சு. அந்த இடத்துல வந்து சுத்தமாக வெளிச்சமே இல்லை. அதுக்கப்புறம் டிரைவர் என்ன சொன்னாங்க, காரில் உள்ள ஹெட்லைட் போட்டு விட்டோன்னா நம்மளுக்கு கொஞ்சம் வெளிச்சம் கிடைக்கும், அந்த பனி போகிறது வந்து உங்களுக்கு ஈஸியாக தெரியும், என்ஜாய் பண்ணலான்னு சொன்னாங்க. அதே மாதிரி போட்டு விட்டதுக்கப்புறம் சூப்பராக இருந்துச்சு. வியூவும் சூப்பராக இருந்துச்சு. அந்த எக்ஸ்பீரியன்ஸுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. வேறு மாதிரி வைப் பண்ணோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போகிறதுக்கு முன்னாடி கடைசியாக ஒரு பசங்கள்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு ரவுண்ட் டான்ஸ் போட்டு வைப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த இடத்துலேருந்து கிளம்பிட்டோம். இங்கேயுமே ஃபுல்லாக பிளாக் ஆகிட்டு இப்போ எப்படி போக போகிறோன்னு தெரியல. நான் ஒழுங்காக ரூம் போய் சேர்ந்தா சரிதான் நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் இருக்குது. ஒரு வழியாக அந்த இடத்துலேருந்து கிளம்பிட்டோம். டைம் பார்த்தீங்கன்னா 7:30 ஆகிடுச்சு. சுத்தமாக வெளிச்சம் எதுவுமே இல்லை. என்னதான் காரில் ஹெட்லைட் இருந்தாலுமே ஒன்றும் பெருசாக தெரியல. எதனாலனா அந்த பனி வந்து ஆப்போசிட்டில் அப்படியே அடிக்குது. இந்த கண்ணாடியில் அடிக்கும்போது ஒன்றுமே தெரியல. அவர் டிரைவர் என்ன வர அப்பப்போ லைட்டை வர ஆஃப் பண்ணி ஆன் பண்ணிட்டு இருந்தார். அதுவுமே கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. வீட்டுக்கு எப்படியாச்சும் போய் சேர்ந்தா சரி, அந்த மாதிரி தான் ஒரு பயத்திலே தான் போயிட்டு இருந்தோம். இந்த ஆஃப் ரோட் ஜீப் ரைட் ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன சொன்னனோ அதே தான் இப்போவும் சொல்கிறேன். அந்த ஸ்டார்டிங் பண்ணும்போது என்ன ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு ஜாலி, ஒரு வைப் இருந்துச்சோ அதே மாதிரி தான் இப்போ முடிய போகுதுங்கிற ஒரு இதுவும் இருக்குது. ஏன்னா அவ்வளோ ஜாலியாக இருந்துச்சு. ஸ்டார்டிங்லேயும் சரி எண்டிங்லேயும் சரி அவ்வளோ இதாக இருந்துச்சு. கண்டிப்பாக சொல்கிறேன், வேகமௌண்ட் போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஆஃப் ரோட் ஜீப் ரைடை மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக ட்ரைவ் பண்ணிவிட்டு வாங்க. ஒரு வழியாக அந்த பனிமூட்டத்துலேருந்து தப்பிச்சு ரூமுக்கு வந்து சேர்ந்துட்டோம். அப்புறம் நைட்டு எப்படியோ புரோட்டா, சால்னா, அதுக்கப்புறம் தந்தூரி இருந்துச்சு, மைனஸ் இருந்துச்சு. பையன் லேட்டாக வந்ததுனால சால்னா கிடைக்கல, மைனஸ் வச்சு சாப்பிட்டுட்டு இருக்கான். நாங்கள் தங்கியிருந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 ஃப்ளோர் இருந்துச்சு. ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து நாங்கள் எங்கள் பசங்கள்லாம் தங்கியிருந்தோம். அதுக்கப்புறம் செகண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா ஐடி கம்பெனிலேருந்து மொத்தமாக பசங்க பொண்ணுங்க எல்லோரும் வந்திருந்தாங்க. அவங்க எல்லாம் தங்கியிருந்தாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா ஏர்லியாகவே வெளியே சுற்றிட்டு ஏர்லியாகவே சீக்கிரம் ரூமுக்கு வந்துட்டனால ஃபஸ்ட்டே சாப்பிட்டுட்டாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அவங்களுக்கு ஒரு 1 ஹவர் கேம்ப் ஃபயர் டைம் கொடுத்துட்டாங்க. 9 to 10 வரைக்கும் அவங்க ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வேறு வழி இல்லை. நாங்கள் சாப்பிட்டு முடிச்சிட்டோம், இருந்தாலும் வேறு வழி இல்லைன்னு உட்காந்து அவங்க என்ஜாய் பண்ணுறதை உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டே இருந்தோம். ஏன்னா எங்களுக்கு டைம் வந்து 10 to 11 தான் சொல்லியிருந்தாங்க. டைம் வந்து 10 ஆகிடுச்சு. ஸோ எங்களுக்கு ஃபயர் பற்றி கொடுத்துட்டாங்க. ஸோ நாங்கள் வைப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் என்ஜாய் பண்ணிட்டோம். டைம் லெவல் ஆகிடுச்சு. ஸோ முடிச்சிடணும்னு சொல்லிட்டாங்க. டைம் ஆகிட்டுன்னு சொல்லி அப்புறம் முடிச்சிட்டோம். ஸோ ஃபைனலாக ஒரு குத்துப்பாட்டு போட்டு பசங்களாம் நல்லா வைப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த டேயை முடிச்சுக்கிட்டோம்.